சாரி ராஜ், ஐ எம் வெரி சாரி. ராமு, ஏதாவது தவறா கேட்டுட்டேனா? வழக்கமான அவசர புத்தியில நான் தான் உன்னை கேட்க கூடாததை கேட்டுட்டேன் போல இருக்கு. ஐ எம் ஆல்சோ சாரி. ராஜு, இப்படி ஒரு பயங்கரமான கேள்வியை என்ன பார்த்து நீ கேட்ப? கேட்கக்கூடியவனு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ள நான் காலத்தையே வச்சிருக்க மாட்டேன்டா. தாழ்வு மனப்பான்மை என்ன பார்த்து சொன்னேன். உனக்கு தாண்டா தாழ்வு மனப்பான்மை. நான் உனக்கு துரோகம் செய்வேன் நினைச்சியே, அதுதான்டா தாழ்வு மனப்பான்மை. உனக்கு மனைவியா வர வேண்டிய ராதாவை நான் விரும்ப சந்தேகப்பட்டியே, அதையும் புரிஞ்சு என்ன பார்த்து சொல்லியே, அதுதான்டா தாழ்வு மனப்பான்மை. எங்க அம்மா மாதிரி உனக்கு ஒரு அம்மா இருந்து அந்த அம்மா மடியில் நீ வளர்ந்திருந்தா இப்படி ஒரு தாழ்வான கேள்வி நீ கேட்டிருக்க மாட்ட. உன்னை அடிக்க வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்க. இனிமே நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ராஜு, ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. ராமு, வேண்டாம் ராமு, வேண்டாம். என்னை விட்டு போயிடாத, உன் காலை பிடிக்கிறேன். என்னை விட்டு போயிடாத. என்ன மன்னிச்சிடு ராஜு. தனித்தனியா இருந்தப்ப தழைச்சு செழிச்சிருந்த நம்ம உறவு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சது சேதறது சின்னாபின்னமாகுது. இனி அது கிடம் கொடுக்க கூடாது. கொஞ்ச நஞ்சம் இருக்கிற அன்பை விலகி இருந்தே வளர்த்துக்குவோம். என்ன தடுக்காத பிளீஸ். ராமு, உன் தீர்மானமான முடிவு இதுதானா? நம்ம ரெண்டு பேருக்குமே இதுதான் நல்ல முடிவு. சரி, ஏன் முடிவையும் கேள். தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ள ஏற்பட்ட பிரிவுக்கு காரணம் ராதா. அப்புறம் நான் கல்யாணம் செய்துக்க போறதில்லை. எனக்காக ராதாவை கல்யாணம் செய்துக்க மாட்டியா? ஆமா ராமு, எனக்கு நீதாண்டா முக்கியம். ராதா இல்லைன்னா என்னால வாழ முடியும். ஆனா நீ என் கூட இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. நான் போக மாட்டேன் ராஜி, உன்னை விட்டு போகவே மாட்டேன். நீங்க ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும். நாளையில இருந்து உன் கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் கவனிப்பேன். உனக்கு வாழ்க்கையில எந்த விதமான குறையுமே இருக்கக்கூடாது. இந்த கல்யாண சம்பந்தமா உன் மனசுல என்னென்ன ஆசைகள் எல்லாம் வச்சிருக்கிறியோ அதையெல்லாம் என்கிட்ட மனம் விட்டு சொல்லு. அத்தனையும் நிறைவேற்றிக்கிறேம்மா. அண்ணா, நீங்களும் அண்ணியும் தான் எனக்கு தாயும் தந்தையுமா இருந்து என்ன ஒரு குறையும் இல்லாம வளர்த்திருக்கீங்க. நீங்க பார்த்து செய்யறதுக்கு அதிகமா நான் என்னென்ன ஆசைப்பட போறேன்? ராதா, உன்னுடைய நல்ல குணத்துக்கு ஏத்தாப்புல உன் வாழ்க்கையும் நல்லபடியா அமைப்போம். அதை நினைச்சு நினைச்சு என் மனசுல குறிப்பு நிறைஞ்சு இருக்கம்மா. ராதா, ராதா உட்காருமா. இந்த சந்தர்ப்பத்துல உனக்கு நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். ராஜு தங்கமான பிள்ளை இருந்தாலும் அவங்கிட்ட உன்னை ஒப்படைக்கிறதோட என்னுடைய கடமையெல்லாம் முடிஞ்சிட்டு தான் நான் நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு சுப விழாவையும் ஒரு திருவிழாவா கொண்டாட போறேன். அண்ணா, நான் ரொம்ப குடுத்து வச்சோண்ணா. உலகத்துல எல்லா தங்கிகளுக்கும் இப்படி அண்ணன் கிடைக்கிறாங்க. ராதா, இன்னும் கொஞ்ச நாளையில உனக்கு வளகாப்பு விசேஷம் வரும். அதை என்ன கல்யாணத்தை விட பிரமாதமா கொண்டாட போறேன். அன்னைக்கு ஒரு ரெண்டு கையிலையும் மணிக்கட்டுல இருந்து முழங்கை வரைக்கும் இடைவெளியே தெரியாம தகதகதகன்னு தங்க காப்பா அடிக்க விட போறேன். அப்புறம் அப்புறம் எனக்கு ஒரு மருமகனோ பிறக்கும். அப்போ பல வருஷங்களா வார்த்தையே இல்லாம பட்டத்திராணி திடீர்னு கர்ப்பமானா ஒரு அரண்மனை எப்படி கோலாகலமா இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த வீடு. அப்புறம் 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 அண்ணா, நீங்க என் மேல இருக்கிற அன்புனால தானே இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றீங்க. எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்ணா. இந்த அன்பு மட்டும் என்னன்னைக்கும் குறையாம இருந்தா அதுவே போதும். உலகத்துல எல்லா அண்ணமா இருக்கும். இப்படியா தங்க கிடைக்கிறாங்க? ராதா, உனக்கு கல்யாணமாமே? கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. மாப்பிள்ளை யாரு? உங்க அத்தான் தானே? நிலம்
குறுநகை என்னை இழுக்கும் குறிஞ்சி பூவை போல் மணக்கும் உன் குறுநகை என்னை இழுக்கும் கொத்துங்கிளி என்ன அதில் முத்தமிட்டு சித்திரங்கள் இட்டு விடவோ கொண்டு வந்த தேன் குடத்தை வண்டு வந்து பார்த்த பின்பு உண்டு விட கேள்வி என்னவோ கொத்துங்கிளி என்ன அதில் முத்தமிட்டு சித்திரங்கள் இட்டு விடவோ கொண்டு வந்த தேன் குடத்தை வண்டு வந்து பார்த்த பின்பு உண்டு விட கேள்வி என்னவோ காலாலே நிலம் அளந்து கண்ணாலே முகம் அளந்து நூல் போலே இடையசைத்து 100 முறை ஜாடை செய்வாய் பவளப்பூவை போல் இருக்கும் உன் பருவம் கையிலே மிதக்கும் பவளப்பூவை போல் இருக்கும் உன் பருவம் கையிலே மிதக்கும் தவழும் பிள்ளை போல் துடிக்கும் இந்த சரசம் வேறெதில் கிடைக்கும் அத்தை மகள் முத்து நகை ரத்தினத்தை மெத்தையிட்டு மற்ற கதை சொல்லித் தரவோ விட்ட குறை தொட்ட குறை மிச்சமில்லை என்றபடி அத்தனையும் அள்ளித் தரவோ அத்தை மகள் முத்து நகை ரத்தினத்தை மெத்தையிட்டு மற்ற கதை சொல்லித் தரவோ விட்ட குறை தொட்ட குறை மிச்சமில்லை என்றபடி அத்தனையும் அள்ளித் தரவோ காலாலே நிலம் அளந்து கண்ணாலே முகம் அளந்து நூல் போலே இடையசைத்து 100 முறை ஜாடை செய்வேன் ஏய், what's all this? சாமான்லாம் இடம் மாதிரி கிடக்கு. ரூமே புது தினசா சேஞ்ச் ஆயிருக்கேப்பா. பண்டு இது புரியலையா? இது வரைக்கும் இந்த ரூம்ல இருந்தது ராஜு அண்ட் ராமு. இனிமே இருக்க போறது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜு. I see. அதனாலதான் இந்த ரூமை எங்க அந்தப்புறமா மாத்திருக்கீங்களா? பெரியவர் வேற எந்த புறத்துக்கு போறதா எண்ணம்? ராஜு, பரீட்சை முடிய வரைக்கும் தான் நான் இங்க இருக்கிறதாக நமக்குள்ள பேச்சு. கல்யாணத்துக்கு இருக்கணும்னு சொன்னேன், ஒத்துக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மா கூட இருக்க வேண்டியதானே நியாயம். கரெக்ட். ஆனா அதுதான் நடக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் ராதாவும் உங்க அம்மாவை பார்த்து பேசி உங்க 2 பேரையும் இங்கதான் குடி வைக்க போறோம். ராஜு, எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. மண்டு, கணவன் மனைவியோட ஜாயிண்ட் பலம் உனக்கு தெரியாது. நீ வேணா பாடுறா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீயும் உங்க அம்மாவும் இதே வீட்டுல வந்து தங்கத்தான் போறீங்க. ஏண்டாப்பா, இந்த ரூம்ல எல்லாத்தையும் மாத்தி வச்ச, முக்கியமானதை மறந்துட்டேடா பாவி. டேய், என்னடா இது? உன் மனைவி போட்டோ இருக்க வேண்டிய இடத்துல இத போய். ராமு, நாம 2 பேரும் ஒரு தாய் வயித்துல பிறக்கலைங்கிறது எனக்கு தீராத குறையிட. பூர்வ ஜென்மம் மறுபிறவின்னு என்னென்னவெல்லாமோ சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். செத்ததுக்கு அப்புறம் கூட நாம 2 பேரும் ஒன்னாவே தாண்டா இருப்போம். ராமு, ஆரம்பிச்சாச்சு. இனிமே நாம இங்க இருக்க கூடாது. புறப்படு. எங்கடா? அட வாடா போலாம்.